இது நடக்கும். தமக்கென்றோர் மொழி, தமக்கென்றோர் கலாசாரம், தமக்கென்றோர் வாழ்வு முறை தன்னை வடிவமைத்து தன் போக்கில் வாழ்கின்ற இனக்குழுமம் ஒன்றை இடையிட்டு பெருகி வந்த இன்னோர் இனம் வந்து இடித்துத் தன் காலுள் கண்முன்னே போட்டு கதறக் கொளுத்தையிலே அமுக்கம் தாழாமல் அதை எதிர்க்க அவ்வினத்தின் உள்ளே இருந்தொருவன் எழுதல் உலக விதி. அவனின் பின் முழு இனமும் திரண்டு மூச்சை கொடுத்திடுதல் எழப்போகும் ஓர் இனத்தின் இருப்பின் வரலாறு. நீண்ட போராட்ட நெடுவழியில் மண்ணுக்காய் மாண்ட வீரர்கள் மன வலிமை ஓர்மத்தை தூண்ட துவளாமல் தொடர்கையிலே அவன் பற்றி இடைவெளியில் மனம் சோர்ந்து இடிந்தோர் விதையற்று வடிக்கின்ற விமர்சனங்கள் வாய்நாற்ற வீணீர்தான். தவிர்க்கேலாதெனினும் ஓர் தடையல்ல படிக்கற்கள். இதையெல்லாம் தாண்டியவன் எடுத்தாண்டு நகர்கையிலே இடைவெளியில் ஏதேனும் இடர்கள் நேர்ந்திடலாம். விடை கூடச் சொல்லாமல் பிம்பம் மறைந்திடலாம். உடைந்துருகிச் சில காலம் ஒடுங்கிடலாம் அவன் படைகள். ஆனால் நாடென்றால் இதுதான். நாம் இதனை அடைவதற்கு நாடிய வழிமுறைகள் நம்பிக்கை இவைகள்தான். தேடி உலகெல்லாம் தெரிந்தாலும் இறுதியில் கை கூடும் வழி இதுதான் என்கின்ற குறிப்பெங்கள் நாடி நரம்புகளில் நாளாந்தம் வளர் தசையில் ஓடித் திரிகிறது உள்ளே. அவன் இருப்பு இறுகிய பாறையல்ல இயங்காமல் இருப்பதற்கு திறந்த குபுகுபுக்கு நீரூற்று. அதில் தோய்ந்த சிறந்த மனவேர்கள் சிந்தனைகள் எல்லாமே உகந்த ஓர் நாளில் ஒன்றாகும். அன்றைக்கு திறந்த வானிருந்து வருவது போலொருவன் பிறந்து வருவது போல் வருவான். அவன் அடுத்த படை நடத்திச் செல்வான். பார்த்துணர்ந்த மாதிரியை உடைய வழியாலே ஒழுங்கமைப்பான். அவனொன்றும் வேற்று கிரகத்தின் வாசியல்ல. வெளிப்படைந்த நேற்று வரை எம்மோடு நிமிர்ந்து தோள் கொடுத்த நம்முள்ளொருவன்தான். நமக்காக வாழ்பவன்தான். காலம் அவன் பெயரை கட்டமைக்கும். அவனுடைய வானத்தில் நிற்பதற்கு வடிவமைத்த அவன் மேகம் கானகப் பரப்பினை கடக்கும். ஓர் நாளில் நாமெல்லாம் அதனை நம் தேசமேகந்தான் ஓம் என்று சொல்லி ஒன்றாய் கைகோர்க்கையிலே மேகம் திறந்து விடியல் மழை பொழிந்தெங்கள் தாகம் தணிந்து தளிர்க்கும். இது நடக்கும்.